ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5 கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். அந்த 5 கொஷின்ஸ் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா திராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர். அதாவது திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா 1912. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும் அதில் பார்த்தோம்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதில் பார்த்தோம்னா பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியலமைப்பாக அணிதிரட்டி கொண்டனர். ஸோ அந்த மாதிரி அணிதிரட்டி தான் என்ன பண்ணாங்கன்னா 1912 பார்த்தோம்னா திராவிடியன் அசோசியேஷன், திராவிடர் கழகம் இது என்ன பண்ணாங்க, உருவாக்க பெற்றது. ஸோ அதோட செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி நடேசனார். அது பார்த்தோன்னா செயலுமிக்க வகையில் பங்காற்றினார் அப்படின்றாங்க. ஸோ அதில் செயலாளர் யார், சி நடேசனார். அதுக்கப்புறம் ஜூன் 1916 மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். ஓகேங்களா? ஸோ அடுத்து அதே மாதிரி நவம்பர் 1916 நவம்பர் 20 பார்த்தோன்னா பி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர், சி நடேசனார் எல்லாரும் அவங்களோட தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது சில்ஃபுன்னுவாங்க, அந்த அமைப்பை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனோட ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அதுதான். அடுத்து பார்த்தோம்னா ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் த தமிழ்ஸ் 1800 இயர்ஸ் ago. 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா வி கனகசபை. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா கனகசபை பார்த்தோன்னா கஜபாகு காலம் காட்டி முறைமை அப்படின்ற இதை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை எழுதியிருப்பாங்க. ஸோ சங்ககால தமிழக வேந்தர்களின் ஆட்சி ஆண்டுகளை வரிசைப்படுத்துறது அந்த கஜபாகு காலம் காட்டி முறைமை. மதராஸ் ரிவ்யூ தமிழர் வரலாறு கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு இந்த தமிழ்ஸ் 1800 இயர்ஸ் ago அப்படின்ற ஆங்கில நூலாக பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க. ஸோ அப்பாதுரை அப்படின்றத பார்த்தோன்னா இது தமிழில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஹூ இஷ்யூ திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யாருன்னா மருது பிரதர்ஸ். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மருது பாண்டியன் சொல்லிட்டு. ஸோ சின்ன மருது பாண்டியர் தலைமையில் திருச்சி ஆற்காடு நவாப் கோட்டைக்கும் திருவரங்கம் கோயிலுக்கும் சென்று ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பிரகடனத்தை எப்பன்னு பார்த்தோம்னா 16 ஜூன் 1801 அன்று பகிரங்கமாக மக்கள் பார்வைக்கு ஒட்டினர் அப்படின்னு சொல்லிட்டு என்னது சொல்கிறாங்க நம்மளுக்கு. அடுத்து பார்க்கலாம். When did பெரியார் ஆர்கனைஸ் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும், 1925 சொல்லிட்டு. ஸோ பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். அதனால் என்ன பண்ணார், குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை இந்த மாதிரி பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். ஸோ குடியரசு எப்போன்னு பார்த்தோம்னா அப்போ அந்த சுயமரியாதை இயக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆனாங்களோ அதுதான் அதே வருஷத்தில் குடியரசு. அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் பார்த்தோம்னா ரிவோல்ட், அதுக்கப்புறம் புரட்சி. ரிவால்ட்ன்றது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஸோ 1928. அடுத்து பார்த்தோம்னா புரட்சி 1933. அடுத்து பகுத்தறிவு, அது பார்த்தோம்னா 1934. ஸோ இது மூணு விடுதலை வரைக்கும் ஒரு பேட்சாக வரும். இது பார்த்தோன்னா 25, 28 வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குடியரசு 1925, ரிவால்ட் 1928, புரட்சி பார்த்தோம்னா 1933, பகுத்தறிவு பார்த்தோம்னா 1934, விடுதலை பார்த்தோம்னா 1935. ஓகேங்களா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கூட லைனாக கூட இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட்கட் மாதிரி. குடியரசு வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, ரிவால்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரிவால்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி புரட்சி பண்ணுறது சண்டை போடுறதுலாம் பகுத்தறிவு இல்லாமல் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. விடுதலை பகுத்தறிவோடு அதாவது பகுத்தறிவோடு இல்லாதவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம பகுத்தறிவோடு செஞ்சு என்ன பண்ணோம், விடுதலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. ஸோ லைனாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இயர்ஸும் ஞாபகம் வச்சுக்கலாம் கரெக்டாக. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அதுதான் குடியரசு, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, அதுதான். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பாக தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதினார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் அப்படின்ற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதினாலும் முக்கியமான பாயிண்ட். சித்திரபுத்திரன் அப்படின்ற பேரில் எழுதினார்.
ஓகே, அடுத்து பார்க்கலாம். வேர் வாஸ் த ஃபோர்த் டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 1943? அதாவது சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு பார்த்தோன்னா 1941 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா சேலம். ஆக்சுவலி பார்த்தோன்னா 44 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புக்கில். 1944 சேலம் மாநாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 1944ஆம் ஆண்டு பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் ஏற்கனவே பெரியாரின் தளபதியாகிவிட்ட திறமையான சொற்பொழிவர்களான சி.என். அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் திக என்று வரலாற்றை சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஓகேங்களா? ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கணும். பெரியார் பார்த்தோம்னா திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறினார் அப்படின்றதும் இதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 1944 சேலம் மாநாடு கழகத்தில். அடுத்து பார்க்கலாம். இன் விச் இயர் எலெக்ஷன் த ஜஸ்டிஸ் பார்ட்டி செக்யூர்ட் எ மெஜாரிட்டி அண்ட் ஃபார்ம் த மினிஸ்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? அதாவது முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது பார்த்தோன்னா 1920 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இங்கிருந்து பார்க்கலாம். 1919ஆம் ஆண்டு மாண்டகே செம்ஸ்போர்ட் திருத்தமானது மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். 1919 தான் ஃபஸ்ட்டு அதாவது இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்தது. ஸோ இது மூலமாக சில துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அமைச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒதுக்குறாங்க. நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, முக்கியமான அந்த டிஃபென்ஸு அப்புறம் அந்த பேங்க் விஷயம் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. எஜுகேஷன் அப்புறம் அந்த வில்லேஜ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறது, கம்மியான இது வர்றது எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து பண்ணாங்க. ஸோ இந்த இரட்டை ஆட்சியின் கீழே தான் பார்த்தோம்னா 1920ஆம் ஆண்டு ஓகேங்களா நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு, ஒத்துழையாமையில் ஒரு பகுதியாக தேர்தலை வந்து புறக்கணிச்சு போயிடுச்சு. ஆனால் பல்வேறு அடையாளங்களின் காங்கிரஸை சேர்ந்த பலர் இதில் வந்து போட்டிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு சுப்ராயலு அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு சிஎம் ஆகிறாரு. அவருடைய இறப்புக்கு பின்ன 1921 பனகல் ராஜா வர்றாரு. ஓகேங்களா? இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 1920 என்ன பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க பெரும்பான்மையோட. 1920 இறந்துருவார். சுப்ராயலு ஃபஸ்ட்டு இது இருக்காலே அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் தான் பனகல் ராஜா 1921 முதலமைச்சர் ஆவார். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான், 5 கொஷின்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 5 கொஷினில் மீட் பண்ணுறேன். பாய்.